அண்மை செய்தி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை சீராக முன்னேறி வருகிறது என எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருகிறது என எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருகிறது என எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன்குமார் இணைப்பில் உள்ளார். மதன்குமார், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு பணிகள் குறித்து நிர்வாகிகள் அழைப்பு அளிக்கப்பட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருகின்றன எனவும் தமிழ்நாட்டில் தரமான சுகாதார பராமரிப்புக்கு ஒரு படி நெருக்கமாக உள்ளது எனவும் மதுரை எய்ம்ஸ் நிர்வாக இயக்குனர் அனுமந்த் ராவ் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்பாக பார்த்தோமையான மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருகின்றன. ஜனவரி 2025 நிலவரப்படி கட்டுமானத்தில் 24% நிறைவேறந்துள்ளது எனவும் மதுரை எய்ம்ஸ் இயக்குனர் அறிவித்துள்ள முதற்கட்டத்தில் கல்வி வளாகம், வெளிநோயாளர் மருத்துவ சேவைகள், மாணவியர்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை கட்டிடங்கள் போன்றவை முக்கிய வசதிகளாக அடைந்துள்ளன எனவும் மதுரை அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் எய்ம்ஸ் கட்டுமான குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது எனவும் இது குறித்து தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநில மக்களுக்கு சிறந்த சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்விக்கான நம்பிக்கையை அளிக்கிறது எனவும் தமிழ்நாடு மதுரை மாவட்டத்தில் தோப்பூரில் 720 ஏக்கர் பரப்பளவில் பரந்த வளாகத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது எனவும் மே 22, 2024 தொடங்கப்பட்ட இந்த கட்டுமான திட்டம் 2 கட்டங்களாக நிறைவேறும் எனவும் முதற்கட்டத்தில் கல்வி வளாகம், வெளிநோயாளர் மருத்துவ சேவைகள், மாணவியர் தங்கும் விடுதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை கட்டிடங்கள் போன்ற முக்கிய வசதிகள் அடங்கியுள்ளன எனவும் இந்த முதற்கட்ட பணிகள் சிறப்பாக நடந்தது எனவும் முதற்கட்ட பணிகள் தொடக்க தேதி 18 மாதங்களுக்கு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் ஜனவரி 2025 முதற்கட்டுமானத்தில் 24% நிறைவேறும் எனவும் இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். முழு கட்டுமான திட்டத்தை பிப்ரவரி 2027 33 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் இதுவரை ஒட்டுமொத்தமாக கட்டுமானத்தில் 14.5% முன்னேற்றம் அடைந்துள்ளது. நீடித்த நிலைத்தன்மை மையமாக கொண்டு உலகளாவிய தர நிலைகளுக்கு ஏற்ப கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் பொறுப்பு மற்றும் எரிசக்தி செயல்திறன் வலியுறுத்தி IGBC கோல்டு மதிப்பீட்டை அடைவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டு எனவும் மதுரை எய்ம்ஸ் வளாகம் நோய்களுக்கான அனைத்து வசூலும் உள்ளடக்கியதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுள்ள 90 படுக்கைகள், 150 படுக்கைகள் பிரத்யேகமாக தொற்று நோய்க்கு ஒதுக்கப்பட்டுள்ளனவும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கல்வி வளாகம், மருத்துவமனை வளாகம், விடுதி வளாகம், குடியிருப்பு வளாகம், விளையாட்டு வசதிகள் மற்றும் 750 இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம் ஆகியவை அடங்கியுள்ளனவும் இது மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் இருவருக்கும் ஒரு முழுமையான தண்ணீரை உறுதி செய்வது எனவும் வளர்ந்து வரும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிய பணித்திருக்கை படிப்படியாக நடந்தது எனவும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகத்தினர் பட்டாளத்துறையின் மற்றும் உயிர்களுக்கு உறுதி செய்வது எனவும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சுகாதார மையம் மட்டுமல்ல, இது தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மக்களுக்கு மேம்பட்ட மருத்துவ பராமரிப்பு, மேம்பட்ட மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் தரமான கல்வி வழங்க வேண்டும் என உறுதி கொண்டுள்ளனவும் நீடித்த நிலையான முன்னேற்றம் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் வழங்குவதற்கான அர்ப்பணிப்புடன் இந்த நிறுவனம் பிரத்யேக சுகாதார நிலை பொறுப்பாக மாற்ற தயாராக உள்ளதும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தென் மாவட்ட மக்களுக்கு மதுரை எய்ம்ஸ் நிர்வாக இயக்குனர் அறிக்கை வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணவேணி, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருகிறது என எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்குமார்.